நிறைய பேர் பேரண்ட்ஸ் முக்கியமாக என்கிட்ட கேட்ட ஒரு விஷயம், கமெண்ட்ஸ்லேயும் கேட்ட ஒரு விஷயம், மேம் பற்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சரி செய்வது? பற்களில் ரொம்ப சொத்தை வருதுங்க, சின்ன குழந்தைக்கு கூட ரொம்ப சொத்தை பல்லாம் இருக்குது, இது எப்படிங்க சரி செய்ய? பற்களை ஆரோக்கியமாக வைக்கிறது எப்படியோ, ரொம்ப மஞ்சளாக இருக்குங்க என் பல்லு, இது எப்படி பளிச்சுன்னு வெள்ளையாக ஆக்குறது? இந்த மாதிரி நிறைய கேள்வி. மூலிகை சார்ந்த பல்பொடியோ இல்லை வேப்பம் குச்சியோ ஆலங்குச்சியோ வச்சு பல்லு விளக்கிட்டு ஆரோக்கியமாக தான் இருந்தாங்க. இந்த எச்சில் எல்லாமே எதற்காக? இதில் இருக்கக்கூடிய என்சைம்ஸ் எல்லாமே என்னன்னா, நம்மளுடைய உணவை ஈஸியாக செரிமானம் செய்வதற்கு ஒரு முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நிறைய பேர் பேரண்ட்ஸ் முக்கியமாக என்கிட்ட கேட்ட ஒரு விஷயம், கமெண்ட்ஸ்லேயும் கேட்ட ஒரு விஷயம், மேம் பற்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சரி செய்வது? பற்களில் ரொம்ப சொத்தை வருதுங்க, சின்ன குழந்தைக்கு கூட ரொம்ப சொத்தை பல்லாம் இருக்குது, இது எப்படிங்க சரி செய்யலாம்? பற்களை ஆரோக்கியமாக வைக்கிறது எப்படியோ, ரொம்ப மஞ்சளாக இருக்குங்க என் பல்லு, இது எப்படி பளிச்சுன்னு வெள்ளையாக ஆக்குறது? இந்த மாதிரி நிறைய கேள்விகள். பல் ஆரோக்கியத்திற்கு நம்ம சித்த மருத்துவத்தில் என்னென்ன வழிமுறைகள் இருக்குது? ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம போன ஜென்ரேஷன் வரைக்குமே பார்த்தோம்னா பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நிறையவே இருக்கவே இருக்காது. ஸோ சிம்பிளான மூலிகை சார்ந்த பல்பொடியோ இல்லை வேப்பம் குச்சியோ ஆலங்குச்சியோ வச்சு பல் விளக்கிட்டு ஆரோக்கியமாக தான் இருந்தாங்க. ஆனால் நம்ம இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் யாரை எடுத்தாலும் சரி பற்களில் இந்த பிரச்சனை இருக்குங்க. சின்ன வயசுலேயே இருந்தே எனக்கு குழந்தைக்கு பல்லு சொத்தையாக தான் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த டீத் மில்க் டீத் விழுந்து முளைச்சதுக்கப்புறம் தான் பெர்மனன்ட் டீத் வந்ததுக்கப்புறம் தான் அது சரியாகும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் ஏன் வருது? முக்கியமாக பற்களோட ஆரோக்கியம் நம்மளுடைய டைஜஷனை பொறுத்து தாங்க இருக்குது. டைஜஷனுக்கும் பற்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, நம்ம ஒரு உணவு எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், உணவு எடுக்கும் பொழுது நம்ம வாயிலே அது டைஜஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளுடைய பக்கல் கேவிட்டியில் ஓரல் கேவிட்டியில் நிறைய சலிவேஷன் செக்ரீட் ஆகும், எச்சில் செக்ரீட் ஆகுது. ஸோ இந்த எச்சில் எல்லாமே எதற்காக? இதில் இருக்கக்கூடிய என்சைம்ஸ் எல்லாமே என்னன்னா, நம்மளுடைய உணவை ஈஸியாக செரிமானம் செய்வதற்கு ஒரு முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம வாய் வழியாக மென்று சாப்பிடக்கூடிய உணவுகள், அப்போ வாயிலேருந்து டைஜஷன் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம வயிற்றுப்பகுதியில் ஆசிட் செக்ரிஷன் அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சிலருக்கு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்கும், சாப்பிட்ட உணவு எதிர்த்துட்டு வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிட்ட உணவு எதிர்த்துட்டு வரும்பொழுது நமக்கு அதிகமான பிரச்சனைகள் இது உண்டாக்குது. வாயில் ஆசிட் செக்ரிஷன் அதிகமாகும் போது பற்களில் கேவிட்டிஸ் ஏற்படுறது, எனாமல் போகிறது, சின்ன சின்னதாக நமக்கு பற்குழிகள் இருக்கும். கொஞ்ச நாளில் பார்த்தோம்னா பற்கள் தேய்மானம் அடையிறது, பல் கூச்சம் ஏற்படுறது, ரொம்ப சென்சிட்டிவிட்டி ஆகிடுங்க பற்கள். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும். அப்போ அசிடிட்டி அதிகமாக பற்களில் பாதிப்பு ஏற்படுது. அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய உணவிலும் ரொம்ப புளிப்பான உணவோ இல்லை ஈஸியாக டைஜஷன் ஆகாத எண்ணெய் சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகள், இது எல்லாமே நம்ம சாப்பிடும்போதும் பற்களில் அதிகமான கேவிட்டிஸ் பாதிப்புகள் ஏற்படுது. சிலருக்கு பற்கள் மஞ்சளாக இருக்குங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா இதுக்கு மஞ்சளாக லைட்டாக ரொம்ப பியூர் ஒயிட்டில் நம்ம பற்கள் இருக்காது, லேசான ஒரு மஞ்சள் நிறம் இருக்கிறது தான் ஆரோக்கியமான பற்கள். ஆனால் இதுவே அதிகமான மஞ்சள் நிறம் இருந்ததுன்னா நம்ம உடலில் பாதிப்புகள், அதாவது டாக்ஸின்ஸ் நிறைய இருந்தாலோ லிவர் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் இருந்தாலோ பற்கள் லைட்டாக மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இதற்கு என்னென்னா நிறைய பேர் ரெமெடிஸ் இருக்கும். ஸோ இந்த டூத் பேஸ்ட்டை யூஸ் பண்ணுங்கள், அதை யூஸ் பண்ணுங்கள். எந்த டூத் பேஸ்ட் நம்ம யூஸ் பண்ணாலும் சரி, நமக்கு லிவர் டாக்ஸின்ஸையோ இல்லை லிவரில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை நம்ம சரி செய்யாத வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இது சரியாகிறது. அதனால் என்ன பண்ணணும்னா, லிவரில் இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளத்தை கண்டிப்பாக கிளியர் செஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த பற்கள் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு சரியாகுது. ஸோ இதற்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் எந்த மாதிரி இருக்கணும்? ஸோ அதிகமான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை நம்ம சாப்பிடணும். முன்னாடியெல்லாம் நல்லா கரும்பை கடித்து சாப்பிடுவாங்க
சொல்லுவாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ அதுலேயுமே நிறைய சத்துக்கள் இருக்குது. பற்களை வலிமையாக்குறதுக்கு சத்துக்கள் இருக்குது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுமே பற்களை வந்து வலிமையாக வச்சுக்கிறதுக்கும், கால்சியம் சத்துக்கள் நிறைந்த உணவுகள் நம்ம சாப்பிடும் பொழுது பற்கள் ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லலாம். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நிறைய இனிப்புகள் சாப்பிட்றாங்க. அதுவும் இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகள் பார்த்தோம்னா நிறைய சாக்லேட் சாப்பிட்றது, அவுட் சைட் ஃபுட்ஸ் நிறைய இப்போ குழந்தை பருவத்திலேருந்தே நம்ம அதெல்லாமே நல்லா குழந்தைங்களுக்கு பழக்கிறோம். ஸோ அந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றோம். அந்த மாதிரி புளிப்பாக இனிப்பு சுவை நிறைய இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட சாப்பிட பற்களோட வலிமை அப்படின்றது குறைய ஆரம்பித்து கேவிட்டிஸ் வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு வயிற்றுப்பகுதியில் பூச்சிகள் இருக்குது, புழுக்கள் இருக்குது, இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய இருந்ததுன்னா அதை சரி செய்கிறதுக்கும் நம்ம மருந்துகளை எடுத்துக்கணும். மருந்துகள் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய சில புழுக்களை வெளியே தான் வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் சொல்கிறோம். வார்ம்ஸ் இருந்தாலே தூக்கத்தில் நிறைய பேருக்கு இந்த பல் கடிக்கிற ஒரு பழக்கம் இருக்கும். நரன்னு தூக்கத்தில் பல்லு கடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா வார்ம்ஸ் நமக்கு இருக்குது அப்படின்றது அர்த்தம். அதை சரி செய்கிறதுக்கான வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா ரொம்ப ஈஸி, அதுவும் சர்க்கரை நோயாளிகள் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா பற்களில் பிரச்சனைகள் வரும். அடிக்கடி வந்து பார்த்தோன்னா ப்ளீடிங் கம்ஸ், ஜிஞ்சுவைட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன் இருக்கும். ஜிஞ்சுவைட்டிஸ் கண்டிஷன் இருக்கும், கேவிட்டிஸ் வர்றது. ஸோ இந்த மாதிரியான பற்கள் தொடர்பான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதற்கு ஈஸியாக நம்ம பயன்படுத்தக்கூடிய சில மூலிகைகள் இருக்குது. அந்த பொடியை பயன்படுத்தி நம்ம நிவாரணம் பெறலாம். பேசிக்காக இதுக்கு திரிஃபலா சூரணமே போதும். ஸோ அடிப்படையில் பற்களில் வந்து ரொம்ப ப்ளீடிங் கம்ஸ் இருக்குது, அதை சரி செய்யணும்னா நம்ம வந்து என்ன பண்ணலான்னா திரிஃபலா சூரணத்தை பயன்படுத்தலாம். இந்த திரிஃபலா சூரணத்தை கைகளாலேயே தொட்டு நம்ம வந்து கம்ஸ்லேயோ பற்கள்லையோ நம்ம வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிடங்கள் கழித்து வாய் நல்லா கொப்பளிச்சுட்டு வந்தோம்னாலும் பற்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாகும். ஸோ இன்றைக்கி நிறைய ஹெர்பல் டூத் பவுடர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அதையும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம். இல்லை நம்ம வீட்டிலே ரெடி பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக சிம்பிளான மூலிகைகளை வச்சு நம்ம டூத் பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். இதில் பேசிக்காக நம்ம சொல்லக்கூடிய கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், இந்த திரிஃபலா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3ஐயும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இதனோட நம்ம வேறு என்னென்ன மூலிகைகள் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கொட்டைப்பாக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ப்ளீடிங் கம்ஸ் இருக்கிறவங்களுக்கு அந்த கொட்டைப்பாக்கை பயன்படுத்தும் போது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இதனோட வந்து பார்த்தோம்னா இந்துப்பு, காய்ச்சி கட்டி, சுண்டை வற்றல் கொஞ்சம் ஏற்றுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மூலிகைகள் எல்லாமே சேர்த்து பவுடராக நம்ம பயன்படுத்தும்போது தினமும் இதை வச்சு நம்ம பற்களை துளக்கும்போது இதை குழந்தைகள் உள்ளே விழுங்கினாலும் நமக்கு ஒன்றும் பயம் இல்லைன்னு சொல்லி, ஏன்னா எல்லாமே ஹெர்ப்ஸ் தானே. ஸோ இதை பயன்படுத்தி நம்ம பற்களை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டே வரோம்னா ஒரு நாளைக்கு 2 வேளை நம்ம பற்களை நல்லா துளக்கிக்கிட்டே வரும்போது பற்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய பேருக்கு திரும்ப திரும்ப ஓரல் கேவிட்டிஸில் வந்து அல்சர் வரும். ஸோ பற்களில் வந்து சின்ன சின்னதாக புழுக்கள் வர்றதோ இல்லை நாக்கு பகுதியில் கண்ண பகுதியில் உள்ளே வந்து நமக்கு புண்கள் வரும், அல்சர், மவுத் அல்சர் வருது. இது எல்லாமே சரியாகுன்னு சொல்லலாம். அதே மாதிரி வாரம் 2 முறையாவது ஆயில் புல்லிங் எடுக்கிறது நல்லது. அதாவது எண்ணெய் கொப்பளிப்பு. ஸோ ஆயில் புல்லிங் நம்ம வந்து பயன்படுத்த என்ன ஆகுனா பற்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இரவு தூங்குவதற்கு முன் பல் துலக்குவது ஒரு முக்கியமான ஒரு வழக்கமாக நம்ம வச்சுக்கணும். இப்போ குழந்தைகளாக இருந்தால் நம்ம சொல்லிக் கொடுங்க, நைட்டு தூங்கும்போது லைட்டாக ப்ரஷ் பண்ணிவிட்டு தூங்குறது பெஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நைட்டில் தூங்கும்போது தான் ஸ்பெஷல் நம்ம வந்து இந்த ஹெர்பல் டூத் பவுடரை யூஸ் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும்போது பற்கள் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி கால்சியம் டிஃபிஷியன்ஸோ இல்லை தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு பற்களில் பிரச்சனை இருக்கும். அப்போ கால்சியம் குறைபாடு நீங்குவதற்கும் எந்த மாதிரியான உணவுகள், மருந்துகள் எடுக்கணுமோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா பற்கள் தொடர்பான இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக குணமாகும். உங்களுக்கு இது தொடர்பான ஏதாவது மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.